இப்போ நம்ம ஒரு புது ரோஜா செடி வாங்கினா எப்போவுமே பாட்டோடு சில டைமில் நம்ம வாங்குவோம். அந்த பாட்டிலே எப்படி வளர்க்குறது பிளான்ட்டுன்னா, நம்ம வந்து நல்லா சாயில் சீண்டி வச்சிடணும். அதாவது பாருங்கள், சாயிலில் நல்லா சீண்டிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக வேப்பமுன்னாக்கு போடணும். ஏன்னா வாங்கின தொட்டிலே நீங்கள் வளர்க்குற போல் இருந்ததுன்னா, அதே போல் வந்து காய்கறி வேஸ்ட் வந்து லைட்டாக பள்ளம் தோண்டி உள்ளே வச்சிடணும். நல்லா வளரும். இப்போ நம்ம இது போல் சாயில் சீண்டிட்டு வேப்பமுன்னாக்கு போடணும். எதுக்காக நம்ம வேப்பமுன்னாக்கு போடுறோன்னா, நிறைய தளிர் வரும், தழை சத்து அதிகமாக இருக்கும். அதுக்காக அந்த வேப்பமுன்னாக்கு போடுறோம். ரெட் கலர் தளிர் வரும். அதே சமயத்தில் வெங்காயத்தோல், வாழைப்பழத்தோல் ஏற்கனவே சாயிலுக்குள்ளே வைக்க சொல்லியிருக்கேன். என் பிளான்ட்டுக்கெல்லாம் நான் அப்படி தான் வைக்கிறேன். அதே சமயத்தில் எப்போவுமே வைக்கிறேன்னு சொல்ல முடியாது. ஒரு வாட்டி வச்சுட்டு மறுவாட்டிக்கு வந்து பவுட்ரு போடுவேன். அதாவது கிச்சன் வேஸ்ட்டு கம்போஸ்ட் போடுவேன் பிளான்ட்டுக்குள்ளே, அதாவது சாயிலுக்குள்ளே. ஏன்னா மாற்றி மாற்றி கொடுக்கணும். அதே சமயத்தில் ரோஸ் பிளான்ட்டில் வந்து பெரிய பெரிய பூக்களாக, அதாவது இப்போ நம்ம இது பட்டன் ரோஸ் வகைதானா பெரிய பூக்கள் பூக்கும், அதாவது லிமிட் சைஸு. இதே சைஸ் பூக்கணுன்னாக்கா நம்ம வந்து கொஞ்சமாக கொண்டக்கடலை வந்து ஒரு ஸ்பூன் ஊற வச்சுட்டு 3 days ஊற வச்சுட்டு நீங்கள் வந்து அந்த தண்ணி கொடுக்கலாம். இல்லை பவுடராகவே கொண்டக்கடலை ஒரு ஸ்பூனோ 2 ஸ்பூனோ போட்டுட்டு, ஏன்னா கொஞ்சமாக அரைக்க முடியாது, ஒரு பிடி எடுத்துகிட்டு நீங்கள் பவுட்ரு பண்ணிவிட்டு அதிலே முட்டை ஓடு போட்டு பவுட்ரு பண்ணிவிட்டு, வாழைப்பழத்தோல், அது போல் கொண்டக்கடலை, வாழைப்பழத்தோல், முட்டை ஓடு 3மே பவுட்ரு பண்ணிவிட்டு, அதாவது மிக்ஸி கப்பில் அரைச்சிட்டு சாயிலுக்கு சைடில் போடணும். மேல் இப்படி சைடுக்காக தள்ளிட்டு சைடில் ஒரு ஸ்பூன் போடணும். நான் சொன்ன இப்போ எரு வந்து நீங்கள் ரோஸ் செடிக்கு கொடுத்தீங்கன்னா சூப்பராக தளிர் வச்சு, அதாவது மொட்டு வச்சு பூக்கள் பூக்கும். இது வந்து பட்டன் ரோஸ் வகை, நல்லா இருக்கு பாருங்க. ரோஸ் போல தான் இருக்குது, ஆனால் ரோஸ் கிடையாது. ஆரஞ்சு ரோஸ் சேர்ந்தால் எப்படி இருக்குமோ அந்த கலர் இது. ரொம்ப நல்லா இருக்கு பாருங்கள். நிறைய பூவெலாம் பூக்கணுன்னா நீங்கள் இது போல் பட்டன் ரோஸ் வகை தான் நம்ம பிளான்ட் வாங்கணும், ரோஸ் செடி. இது போல் காய்கறி வேஸ்ட்டு, அதாவது இதுக்குள்ளே வெண்டைக்காய் வேஸ்ட்டு, வாழைப்பழத்தோல், வெங்காயத்தோல் இருக்குது. இது போல் பாக்ஸ் வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டு நல்லா டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் காய்கறி வேஸ்ட்டெல்லாம் வரும். இது போல் போட்டுட்டு கொஞ்சமாக மண் போட்டு கலந்துட்டு அப்படியே மூடி வச்சிடணும். அதாவது இது கேப் இருக்கும், அது மூடி வச்சுட்ட பாக்ஸுக்கு, அதாவது 1 month வரைக்கும் வச்சுருந்தீங்கன்னா அதாவது கம்போஸ்ட் ஆகிடும். நீங்கள் செடிக்கு போட்டுக்கலாம். இல்லை வைக்கிறதுக்கு நேரம் இல்லைன்னா நீங்கள் இப்படியே எடுத்து மிக்ஸி கப்பில் அரைச்சிட்டு சாயிலுக்குள்ளே பள்ளம் தோண்டி உள்ளே போட்டுடுங்க. அதாவது மிக்ஸி கப்பில் அரைச்சிட்டு பச்சையாகவே பள்ளம் தோண்டி உள்ளே சைடில் வைக்கணும். வச்சுட்டு மண் கவர் பண்ணிவிடுங்க. கண்டிப்பாக ரோஜா செடி வளரும், நிறைய பூக்கள் பூக்கும். இந்த வீடியோவில் தான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நன்றி, தேங்க்யூ.